நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த காரியங்கள்லாம் ஆழமான காரியங்கள், ஆழமான சத்தியங்கள். நான் எப்போதுமே ஆண்டவரே உலகத்தில் என்ன நடக்க போகுது அங்கே அப்படிலாம் நான் ஜெபிக்கவே மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நீ சொல்லு அப்படின்னா நான் சொல்லியே தான் தீர்வேன். அது நீங்கள் யார் என்ன நினச்சாலும் என்னை என்ன செய்ய முடியாது, தடை பண்ணவே முடியாது. அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம். நான் சொல்லியே தான் தீர்வேன். அதனால் இன்றைக்கு நம்ம மண்டையில் என்ன செய்யணும், டெலிவரன்ஸ் திருச்சபை மக்களே நல்லா ஏற்றிக்கொள்ளணும். என்ன ஏற்றிக்கொள்ளணும்? வரப்போகிற அசைவில் நான் காணாமல் போக போகிறேன்னா இல்லை அசைக்கப்படாது இருப்பேன். சங்கீதம் 112:6 அதில் வசனம் சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆங்கில வேதாகமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா the righteous will never be shaken, he will be remembered forever என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முழு சங்கீதமே கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான், அதை தான் இந்த முழு சங்கீதத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இது என்னடா இது அசைக்கப்படாது இருப்பான் அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அசைக்கப்படாதிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது he will never be shaken அப்படிங்கும்போது அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை அதெல்லாம் அந்த வசனத்தின்படி நடக்கிறவன் தான் பாக்கியவான், அதனால தான் அசைக்கப்படாதிருப்பானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம பல மொழிபெயர்ப்புகளில் பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். The righteous will never be shaken. அப்போ நீதிமான்னா என்ன? ஒரு நல்ல மனுஷனை குறிக்கிறதா? அவன் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இல்லை அசைக்கப்படாதிருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னத்தெல்லாம் அசைக்கப்பட்டிருப்போம், நம்ம வாழ்க்கையில் என்ன அப்படி நடந்துட போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ நான் ரொம்ப நாள் இதற்காக ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது, ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் ஈஸியாக பிரசங்கம் பண்ணுற வசனங்கள் இருக்குது. அப்படியே வசனத்தை எடுத்து நீட்டாக நம்ம சில காரியங்களை என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். ஆனால் இந்த மாதிரி சில வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நமக்கு டக்குன்னு அந்த ஒரு என்னடா பிரசங்கம் பண்ண போகிறோம், அசைக்கப்படாதிருப்பான்னா நம்ம இதில் என்ன சொல்ல முடியும் ஜனங்களுக்கு அப்படின்னு நம்ம ஜெபிப்போம். அடுத்தது ஒரு வருஷம் தொடங்கும் பொழுது 2 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும். இந்த 2 காரியத்துக்காக ஒரு ஊழியக்காரன் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை எப்படி உங்களோடு கூட சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். அதாவது மற்றவர்களை திட்டியோ இல்லை ஒரு காமனாக ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதோ ரொம்ப ஈஸி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா சில காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறது நமக்கே என்ன செய்யாது, ஒரு ஒத்து போகாது, இல்லை பயமாக இருக்கும். ஆண்டவரே இது என்ன நீங்கள் மீன் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் இது எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக என்ன செய்கிறாரு, பேசுகிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்கள் மூலமாக பேசுகிறார். அப்போ இந்த வசனத்தை குறித்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, இந்த வருடங்களில் வரப்போகிற நாட்களில் உலகம் முழுவதிலும் ஒரு அசைவு ஏற்படும். அதுக்கு ஒரு ஆண்டவர், நான் எப்போதுமே பல காரியங்களை ஈஸியாக வெளியே சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்களை ஆண்டவர்கிட்ட ஒரு தரிசனத்திற்காக ஜெபிப்பேன். அல்ல ஆண்டவரே என்னத்தை நீங்கள் சொல்லணுமோ அதை எனக்கு தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் காட்டின தரிசனத்தில் ஒரு தேவ தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த பூமியை ஒரு பெரிய ஈட்டியினால் குத்துகிறான். அப்போ அந்த ஈட்டி குத்தப்படும் பொழுது பூமி முழுவதும் சின்ன 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 துண்டா அப்படியே என்ன செய்யுது, அந்த மேல் பரப்பு அப்படியே நொறுங்கி போகிறது. ஒரு இடத்துல கூட 1 கிலோமீட்டரோ இல்லை 1 சதுர அடியோ ஒரு சின்ன துண்டு இல்லாமல் இல்லை, அப்படியே தகர டப்பா நொறுங்குற மாதிரி அப்படியே நொறுங்கி போகிறது. அப்போ எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. ஆண்டவரே இது என்ன? அப்போ ஆண்டவர் சொன்னார், மகளே இது ஒரு ஆவிக்குரிய அசைவு.
என்னது? ஆவிக்குரிய அசைவு. நம்ம எப்போதுமே ஒரு புது வருஷம் வரும்னா பூமி அதிர்ச்சி வரும், அது வரும், ஆக்சிடெண்ட் வரும், அதை வரும், இதை வரும். அதே மாதிரி ஒரு வருஷம் முடிவு வரும்னா வெள்ளம் வரும், அழிவு வரும். இப்படி தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே, நாட்கள் சீக்கிரமாக முடிய போகிறதுனாலே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக இந்த பூமியை இன்னும் ஒரு முறை அசைப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை அசைப்பேன். அது எப்படிப்பட்ட அசைவாக இருக்கும்? ஆவிக்குரிய விதத்தில் ஏசாயா 63:4 சொல்லுகிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. எப்படிப்பட்ட வருஷம்? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவரே, அப்படின்னா என்ன? நம்ம ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம தெளிவாக சொல்லணுமே ஆண்டவரே. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காலங்களில், என்னுடைய வருகைக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அப்படி தராசு வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குது? பெல்ஷாத்சார் என்கிற ராஜா ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்த எல்லா பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? எடுத்து தன்னுடைய தேவர்களுக்கு பலி செலுத்துகிறான். அந்த இடத்துல ஒரு கை தோன்றி அந்த கை செவுற்றில் எழுதுகிறதாம். என்ன எழுதுனது? மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதுனது. அப்போ என்ன அர்த்தம்? நீ தராசில் நெருக்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய், அதனால இன்றைக்கு என்ன செய்யுது? உன் மேலே நியாய தீர்ப்பு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதே காரியத்தை வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிக்க முடியும். அங்கே ஒரு தூதன் தோன்றுகிறான். அந்த குதிரையில் ஏறி வருகிறவன் ஒரு தராசை கொண்டு வருகிறான். அந்த தராசு நிறுக்கப்படும் பொழுது பூமியில் இருக்கிற கோதுமை எல்லாத்துலேயும் என்ன செய்யுது? எல்லாத்தையும் குறைவு ஏற்படுகிறது. எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் தவிர எல்லாத்துலேயும் என்ன செய்யுது? குறைவு ஏற்படுகிறது. அதுபோல நம்ம பூமியானது தராசிலே நெருக்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய நியாய தீர்ப்பை வெளியே கொண்டு வரும் நாட்களுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? வந்திருக்கிறோம். ஸோ நம்ம அப்படிப்பட்ட நாட்களில் இருக்கும் பொழுது நம்ம இந்த அசைவில் அழிந்து போக போகிறோமா இல்லை அசைக்கப்படாது இருப்போமான்றது தான் கேள்விக்குறி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த காரியங்கள்லாம் ஆழமான காரியங்கள், ஆழமான சத்தியங்கள். நான் எப்போதுமே ஆண்டவரே உலகத்தில் என்ன நடக்க போகுது அங்கே அப்படிலாம் நான் ஜெபிக்கவே மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நீ சொல்லு அப்படின்னா நான் சொல்லியே தான் தீர்வேன். அது நீங்கள் யார் என்ன நினச்சாலும் என்னை என்ன செய்ய முடியாது? தடை பண்ணவே முடியாது. அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம். நான் சொல்லியே தான் தீர்வேன். அதனால் இன்றைக்கு நம்ம மண்டையில் என்ன செய்யணும்? டெலிவரன்ஸ் திருச்சபை மக்களே நல்லா ஏற்றிக்கொள்ளணும். என்ன ஏற்றிக்கொள்ளணும்? வரப்போகிற அசைவில் நான் காணாமல் போக போகிறேன்னா இல்லை அசைக்கப்படாதிருப்பேனா? அதுதான் உங்களுக்கு இன்றைக்கு வைக்கப்படுகிற ஒரு கேள்வி. ஆவிக்குரிய அசைவுன்னு சொல்லும் பொழுது தராசில் நிறுத்தப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு தராசு வச்சுருக்கார். மனுஷன் வச்சுருக்க தராசு ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டார். தராசில் நிறுத்தப்படும் பொழுது அவரோடு கூட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர்கள், அவரோடு கூட ஒரு உறவில் இருக்கிறவர்கள், அவருடைய கண்களில் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவனாய் தெரிந்தவன் மாத்திரம்தான் அந்த தராசில் தப்ப முடியும். இல்லைன்னா தப்பவே முடியாது. எத்தனையோ ராஜாக்கள் தப்பலை. அப்படித்தான் இந்த காலத்தில் இந்த வருஷத்தில் நடக்க போகுது. நம்ம தேசத்திற்காக, நம்ம மாநிலத்துக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். ஆண்டவர் தலைவர்களை தராசில் நிறுத்தப்பட்டு குறைவாய் காணப்படுகிற தலைவர்கள் இப்படிங்கிறக்குள்ள காணாமல் போயிடுவாங்க. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், திகிலூட்டுகிறதாயும் இருக்கும். எப்படிப்பட்டதாக இருக்கும்? திகிலூட்டுகிறதாக இருக்கும். பல காரியங்கள் உலகத்தில் நடக்கிறத பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு இது ஏன் நடக்குது, என்ன நடக்குதுன்ற ரீசனே என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. தொன்று தொட்டு காணப்படுகின்ற அமைப்புகள், தொன்று தொட்டு காணப்படுகிற ஆர்கனைசேஷன்ஸ் காணாமல் போகும். உலகமே சேர்ந்து உருவாக்கின காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போகும். அதுக்கு மனுஷனால் ரீசன் கொடுக்க முடியாது. ஆனால் மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான்? என் ஞானத்தினாலே இது நடந்ததுன்னு சொல்லுவான். ஆனால் இது ஆண்டவருடைய வருகைக்கென்று
உலகத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். திறப்பின் வாசல் அடைப்படுகிறது. திறப்பின் வாசல் திறப்பின் வாசல்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள், கேட்கப்படுகின்ற காலங்கள் அடைப்படுகிறது. ஸோ அந்த காலத்திற்குள்ள நீங்களும் நானும் அடைக்கலமாயிருக்கிற ஆண்டவருக்குள்ள ஓடி போயிடணும். அப்படி நீங்கள் ஓடலைன்னா பெரிய ஆபத்து தான் நமக்கு என்ன செய்து காத்திருக்குது. அப்போ இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்கிற நாம் எப்படி அசைக்கப்படாமல் இருக்க முடியும்? நீதிமான் அசைக்கப்படாதிருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இது உங்களுக்கு ஒருவேளை சிலருக்கு இது ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தர் சொல்லுகிற காரியம், அசைக்கப்படாதிருப்பான் என்றால் உன் விசுவாசத்திலே நீ அசைக்கப்படாதிருக்க வேண்டும். உன் விசுவாசத்திலே அசைக்கப்படாதிருக்க வேண்டும். அதுதான் இந்த காலத்தில் முக்கியமான காரியம். நான் எப்படி விசுவாசத்தில் அசைக்கப்படாதிருப்பேன்? நான் விசுவாசி, ஐ எம் அ பிலீவர், ஐ நோ ஜீசஸ், ஏசப்பாவை மாத்திரம்தான் நான் வணங்குறேன், அப்படிலாம் நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? மத்தேயு 24 அதிகாரத்தில் 10 வசனத்துலேருந்து 13 வசனம், 24 அதிகாரம் 24 வசனம், இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, அன்பு தணிந்து போம்னு சொல்கிறார். அநேகர் என்ன செய்வாங்களாம்? ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுவாங்க, வஞ்சிக்கப்படுவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளினாலும் தவறான போதனைகளினாலும் என்ன செய்யப்படுவாங்களாம்? வஞ்சிக்கப்படுவார்கள். லூக்கா 18 அதிகாரம் 8 வசனத்தில் ஏசப்பா கேட்குறாரு, மனுஷகுமாரன் திரும்பி வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு கேட்குறார். விசுவாசத்தை காண்பாரோ? அப்போ ஏசப்பாவுக்கே தெரிஞ்சிருக்குது அங்கே ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இது நிச்சயமா நம்ம ஜனங்க இதுவரைக்கும் விசுவாசமா இருப்பாங்களா? நம்மை அறிந்தவர்கள் விசுவாசத்தில் நிலை நிற்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் அங்கே உருவாக்கப்படுகிறது. எப்போ? இயேசுவின் வாயிலிருந்தே அது வந்தது. அப்போ நான் பெரிய விசுவாசின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. ஏனென்றால் உலகத்தில் வர்ற பாடுகள், உலகத்தில் வர கஷ்டங்கள், இது எல்லாமே மனுஷன் என்ன செஞ்சிடும்? அசைக்கக்கூடியதாக இருக்கும். எப்படிப்பட்டதாக இருக்கும்? அசைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு படிப்படியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள். எத்தனை நாள் நீங்கள் நினச்சிருக்கீங்க, இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே, இயேசுவை தேடி என்ன பிரயோஜனம்? அந்த கேள்வி என் மனசுக்குள்ளே வரவே இல்லை அப்படின்னு ஒருத்தராலும் சொல்ல முடியாது. அதனால தான் 1 பேதுரு 1:7 அங்கே பேதுரு எழுதுகிறான், அழிந்து போகின்ற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அப்போ அழியாத உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுமா படாதா? கண்டிப்பாக சோதிக்கப்படும், கண்டிப்பாக சோதிக்கப்படும். ஆனால் அப்படிப்பட்ட சோதனைகளில் நம்முடைய கடந்து வந்தாலும் நீங்கள் விசுவாசத்தில் அசையாமல் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குறார். நீ உன் விசுவாசத்திலே அசைக்கப்படாதிருக்க வேண்டும். ஆபிரகாமோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. யோசுவா 24 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே யோசுவா சொல்லுகிறான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் ஆற்றுக்கு அந்தப்புறம் இருந்த பொழுது வேறே தேவர்களை சேவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்புறம் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 வசனத்துலேருந்து 5 வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்தார்? எடுத்துட்டு வந்தார், பேர் சொல்லி அழைத்து அவர் காண்பிக்கும் தேசத்திற்கு கொண்டு போயிட்டார். உடனே ஆபிரகாம் சீமான் ஆயிட்டானா, ஒரு பெரிய ஆள் ஆயிட்டானா? நீங்கள் நிறைய அதில் ஸ்டோரிஸை படிக்கும் பொழுது, ஆதியாகமத்தில் இருக்கிற ஆபிரகாமுடைய வம்ச வரலாறுகளை படிக்கும் பொழுதே எவ்வளவோ பாரங்களையும் எவ்வளவோ கஷ்டங்களையும் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? கடந்து வருகிறான். அவன் கூடவே லோத்துன்னு அவனுடைய உறவினர் இருக்கான். அப்போ இந்த ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரே வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம்? லோத்து தன் கண் கண்ட தேசத்தை தேடி போயிட்டான், ஆனால் ஆபிரகாமோ கர்த்தர் காண்பித்த இடத்திற்கு போகணும். இதுதான் வித்தியாசம். அங்கே லோத்து கண் கண்ட செழிப்பான தேசத்திற்கு போயிட்டு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினச்சான். எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம டிசைட் பண்ணுவோம் ஒரு வழி, இந்த வழியில் நான் போனேன்னா நான் பணக்காரன் ஆயிடுவேன், இந்த வழியில் நான் போனேன்னா நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு நினைப்போம்.
ஆனால் ஆண்டவர் நமக்குன்னு என்ன செஞ்சுருக்காரு, ஒரு வழியை வச்சிருப்பார். அப்படி தான் ஆபிரகாமுக்கு ஒரு வழியை காட்டினார். அந்த வழி எப்படிப்பட்ட வழி? கஷ்டமான வழி, இடுக்கமான வழி. எப்படிப்பட்ட வழி? 25 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை. நம்ம பைபிளில் கணக்கெடுக்கும் பொழுதே 25 வருஷம் நமக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தானோ தெரியலை. அப்படிப்பட்ட குழந்தை இல்லாத தானோ. அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு வாக்குத்தத்தத்தின் புத்திரனை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் இடையில இந்த மனுஷீகமாக சாராளுக்குள்ளே வந்து அந்த முடிவுனால என்ன செய்யுது, இன்னொரு பிரச்சனை அங்கே கிளம்புது. நான் சும்மா தானே இருந்தேன், இந்த பிரச்சனை என்னை தேடி வந்துருச்சேன்னு சொன்ன மாதிரி ஆபிரகாமுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வந்தது. அப்படி ஒரு குமாரன் பிறந்தான் அடிமை பெண்ணின் மூலமாக. அந்த அடிமை பெண்ணின் மூலமாக பிறந்த குமாரனை ஆபிரகாம் நேசித்தான். ஆனால் அவனையும் வெளியே அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பக்கம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இன்னொரு பக்கத்தில் என்ன, எதிரிகள். இவன் சம்மந்தமே இல்லாமல் இருந்தப்போ லோத்தை பிடிச்சிட்டு போனானுங்க. 5 ராஜாக்கள் விரோதமாய் வந்தார்கள். எப்போ பார்த்தாலும் இவன் எங்கே போனாலும் ராஜாக்கள் இவன் ஆசீர்வாதமாக இருக்கிறானேன்னு சொல்லி தேடின காலங்கள் உண்டு. இவனுக்கு விரோதமாக இருந்த நிம்ரோத் ராஜாவின் காலம் ஒன்று இருந்ததுன்னு யூத சரித்திரம் சொல்லுகிறது. ஸோ எப்பக்கத்திலும் இந்த ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிச்சு, பிரச்சனைகள் வரதான் செஞ்சிச்சு. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவன் தன் விசுவாசத்தில் அசையவே இல்லை. விசுவாசத்தில் 2 விதம் உண்டு. ஒன்று நீ அற்புதங்களுக்காக விசுவாசிப்பது, இன்னொன்று தேவனை விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அற்புதங்களுக்காக விசுவாசிக்கிறது எல்லாம் விசுவாசிச்சிடலாம். ஐயோ நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன், எதுக்கு, எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும். ஐயோ நான் இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், எதற்கு, இந்த அற்புதம் நடக்கணும். ஆனால் ஆண்டவராகவே என் வாழ்க்கையில் இருக்கணும்னு விசுவாசிக்கிறதான் கடினமான ஒரு காரியம். உபத்திரவம் வரும் பொழுது அந்த விசுவாசம்தான் ஆடி போகும். அந்த விசுவாசம்தான் புயலில் அடித்தது மாதிரி அலசடிப்படும். ஒரு கப்பலை நீங்கள் கொண்டு போய் ஒரு பாட்டில் இதில் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடலில், நீங்கள் சாதாரணமாக அந்த கப்பல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. அந்த கப்பல் அப்படியே ஆடி அசைஞ்சு, ஒரு பாட்டு கூட பழைய பாட்டு ஒன்று உண்டு, விசுவாச கப்பல் ஒன்று செல்லுதம்மான்னு சொல்லி. அந்த கப்பல் அப்படியே ஆடி அசைஞ்ச அலைகளினாலே அலசடிப்பட்டு அடுத்த கரைக்கு போகுமான்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் அந்த கப்பல் போயிட்டுருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த விசுவாச கப்பலிலேயும் இயேசு இருக்கும் பொழுது நான் அசைக்கப்படாதிருப்பேன். ஹல்லேலூயா. அசைக்கப்படாதிருப்பேன். ஆபிரகாம் அசையவே இல்லை. அதனால தான் எபிரேயரில் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 8ஆம் வசனத்துலேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஆபிரகாமின் வாழ்க்கையை குறித்து தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் அவன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தான். அவன் சரீரம் செத்ததென்று கண்டும் ஈசாக்கை பெற்றெடுப்பேன் என்று விசுவாசித்தான். சாராள் சரீரம் செத்ததா இருந்தாலும் ஈசாக்கு பிறப்பான் என்று விசுவாசித்தாள். அவனுக்கு 1 சதுரடி நிலம் கூட அவன் பேர்ல இல்லாத பொழுதும் தேவன் எனக்கு என் சந்ததிகளுக்கும் இந்த தேசத்தை கொடுப்பார் என்று விசுவாசித்தான். ஒரு குமாரனும் இல்லாத பொழுது என் சந்ததிகள் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் என் சந்ததி பூமியின் மணலைப் போலவும் பெருகும் என்று விசுவாசித்தான். சரி, இதெல்லாம் ஆசீர்வாதங்களுக்காக விசுவாசிச்சது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்தபடியாக வசனம் என்ன சொல்லுது, ஈசாக்க பலியிடுன்னு ஆண்டவர் சொன்னார். உன் ஒரே பேரான குமாரனை எனக்கு பலியிடுன்னு சொன்னார். அப்பமும் அவன் என்ன விசுவாசித்தான் தெரியுமா, ஈசாக்கை அற்புதமாய் கொடுத்தவர் மரித்தோரிலிருந்தும் அவனை எழும்ப பண்ணுவார் என்று விசுவாசித்து அவன் ஈசாக்கை பலியிட ஓகே சொன்னான். அதுதான் தேவன் மேல் இருந்த விசுவாசம். அதனால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்னப்பட்டான். விசுவாசத்தின் தகப்பன். ஸோ இன்றைக்கு உங்கள் விசுவாசம் எதில் இருக்குது? நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்க விசுவாசம் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்தால் தான் இருக்குதா, இல்லை தேவனாய் இருக்கிற தேவன் மீது அவர் யாராக இருக்கிறாரோ அதற்காக விசுவாசம் இருக்குதா? உறவுகளில் ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? நீ எனக்கு அதை கொடுக்கல, நீ எனக்கு இதை கொடுக்கல, அப்படி இல்லை இப்படி இல்லை, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எந்த உறவு நீடித்திருக்கும் தெரியுமா? ஒரு கணவன் மனைவி உறவே எடுத்துக்கோங்களேன். ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ மனைவியிட்டிருந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு கணவன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் என்றால்
அந்த எதிர்பார்ப்பு வீணாக போயிடும். மனைவி கணவனிடத்திலிருந்து ஒரு மனைவி எதிர்பார்த்து கொண்டே இருப்பாள் என்றால் அந்த எதிர்பார்ப்பு என்ன செஞ்சிடும்? வீணாயிரும். ஆனால் கணவன் கணவனாகவே இருக்கிறார். அவர் என் கணவர், அதனால் நான் நேசிக்கிறேன். இவள் என் மனைவி, அதனால நான் நேசிக்கிறேன்னு சொல்லி, இஃப் யூ லவ் தெம் ஃபார் ஹூ தே ஆர், அவர்கள் யாராக இருக்கிறார்களோ அதற்காக நீங்கள் அவங்கள நேசிச்சிங்கன்னா அந்த உறவு என்னைக்குமே சீர்குலையாது. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், 2 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களில், கொலோசியர் 2:5 முதல் 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே கொலோசியருக்கு கர்த்தருக்குள் இருந்த விசுவாசத்தை குறித்து பவுல் அவர்களை என்ன செய்கிறான்? பிரேஸ் பண்ணுறான், போற்றுகிறான். வாசிமா, கொலோசியர் 2 அதிகாரம் 5 வசனம். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அடுத்தது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே எதுல உறுதிப்படணுமா? விசுவாசத்துல உறுதிப்படணும். விசுவாசத்துல உறுதிப்படணும். நான் சர்ச்சுக்கு போறேன், நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிறது விசுவாசம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு எப்படி பயந்து நடக்கிறீங்க, அதுதான் விசுவாசம். அதனால தான் ஏசப்பா திரும்பி திரும்பி சொன்னார் மத்தேயு 24:13 வசனத்தில், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆதாம் ஏவாளி எங்கே இருந்தான்? ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? எல்லாத்துலேயும் செழிப்பாக இருந்துச்சு. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அங்கே பொண்ணு விளைஞ்சிச்சு, அப்புறம் என்னென்னமோ விளைஞ்சிச்சு, எல்லாமே இருந்துச்சு. மிருகங்கள் இருந்துச்சு, இது உணவுகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு மாத்திரம் இல்லை, இவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவங்களுக்கும் ஒரு தேவையும் இல்லை. ஆனால் அந்த நேரத்துலையும் வஞ்சிக்கப்பட்டானா இல்லையா? வஞ்சிக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? பிசாசுனுடைய வேலையை வஞ்சிக்கிறது தான். வஞ்சிக்கிறதுனா என்ன? உங்களை போல உலகத்தில் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் என்ன செஞ்சிருவான்? ஒரு ஈட்டி எடுத்து குத்திடுவான். அதுதான் வஞ்சிக்கிறது. அதை தான் பிசாசு செஞ்சான் ஏதேன் தோட்டத்தில். எப்படி செஞ்சான் தெரியுமா? ஏவாளை பார்த்து, ஆண்டவர் சொன்னாரோ, இப்படியா சொன்னாரு? நீ எல்லா பழத்தையும் சாப்பிட சொன்னார்ல, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் விதை என்ன செஞ்சான்? போட்டான். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், நான் நல்லா யோசித்து பார்த்தப்போ ஏவாள் அந்த இடத்துல உடனே ஒத்துக்கலை. ஆமாம், ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமும் ஒரு பாயிண்ட்டை போடுறாங்க. என்ன போடுறான்? நீ சாப்பிட்டானா இப்படி நடக்கும், நீ சாப்பிடாம இருந்தீன்னா இப்படி நடக்கும். அதுதான் வஞ்சிக்கிறது. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் சொல்லுவான். நீ என்ன பெரிய சர்ச்சுக்கு போய் என்னத்தை சாதிக்க போகிற? நீ பைபிளை படித்து என்னத்தை சாதிக்க போகிற? நீ என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை பண்ண போகிற? இது எல்லாம் இருந்தாலும் நீ இப்படித்தானே இருக்க, வருஷக்கணக்காக நீ இப்படித்தானே இருக்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் நம்ம விசுவாசம் அசைக்கப்படும். வெளிப்படுத்தல இதே வலு சர்ப்பம் திரும்பி வருது. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி, மிருகம், இவங்க 3 பேர் வாயிலிருந்தும் 3 தவளையின் ஆவிகள் வந்ததை நான் பார்த்தேன்னு யோவான் சொல்கிறான். அது என்ன ஆவிகள்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆவிகள், மனுஷனை நம்ப பண்ணுகிற ஆவிகள். ஸோ இந்த டிசெப்ஷனுக்கு, இந்த வஞ்சகத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தப்பிக்கணும். விசுவாசத்தில் அசைக்கப்படாதிருக்கணும். இன்றைக்கு ஒரு உறுதி கொள்ளுங்க, ஆண்டவரே நான் உமக்குள்ள அசைக்கப்படாதிருப்பேன். அடுத்ததா இந்த அசைக்கப்படாதிருப்பேன்னு சொல்லும் பொழுது, உலகத்தில் எவ்வளோ போராட்டம் பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக போகாமல் அழிந்து போகாமல் இருப்போம். என்னவா இருப்போம்? அழிந்து போகாமல் இருப்போம். கடந்த வருஷத்தை திரும்பி பாருங்களேன். திரும்பி பார்த்துட்டு நினச்சி பாருங்கள், நீங்கள் எத்தனை விதங்களில் கஷ்டப்பட்டிருக்கீங்க, எத்தனை விதங்களில் அழுதுருக்கீங்க,
எத்தனை நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறீங்க, எத்தனை நாட்கள் ஆண்டவர்கிட்ட போராடி இருக்கீங்க, ஏன் இந்த பாதை எனக்குன்னு சொல்லி. ஆனால் இன்னமும் நீங்கள் இருக்கிறீங்களே, அதுவே ஒரு அற்புதம் தான். ஹல்லேலூயா. இன்னமும் இருக்கிறீங்களே, அது ஒரு அற்புதம். அந்த சங்கீதம் 112 அடுத்த 7ஆம் வசனத்துலலாம் நீங்க பாருங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எதை கேட்கறதுனால பயப்படான்? துர்ச்செய்தியை கேட்கிறதினால். துர்ச்செய்தியை கேட்கிற அந்த காலத்துலலாம் டெலகிராம்னாலே எல்லாரும் ஆடி போயிடுவாங்க. ஏன் டெலகிராம்னா கவலைப்படுவாங்க சொல்லுங்க? டெலகிராம்னா எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? நிறைய பேர்த்துக்கு தெரியும். டெலகிராம்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்? டெத்து செய்திகள் தான் வரும் டெலகிராமில். டெத்து, செத்துட்டாங்க அப்படின்னு வரும். சில நேரங்களில் லெட்டர் வந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் டெலகிராம் வந்தால் ரொம்பவே பயமாக இருக்கும். செத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு துர்ச்செய்தி. ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லுது? துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அந்த திட நம்பிக்கை எப்போ வரும்னா, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது வரும். ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது அதை தான் சங்கீதக்காரன் திரும்பி திரும்பி எல்லா சங்கீதத்துலேயும் சொல்லுறான். சங்கீதம் 1:3, எரேமியா 17:7-8, இந்த சங்கீதம் 112, சங்கீதம் 15, இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். ஆனால் இதன் மத்தியிலையும் நாம் அசைக்கப்படாதிருப்போம். ஹல்லேலூயா. நம்மளை ஒருவனும் கீழே போட்டு மிதிச்சு ஏறி போக ஆண்டவர் விடவே மாட்டார். சத்துருவே நினைச்சாலும் உங்களை அழிக்க முடியாது. யோபு 1:22 யோபு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொன்னான். எல்லாமே அழிஞ்சு பிசாசு சொன்னா எல்லாத்தையும் எடுத்துடுறேன். முதல்ல எல்லா பொருட்கள், எல்லா பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டான். ரிச்சஸ், ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டான். அதுக்கு யோபு என்ன சொன்னா? சார் பரவாயில்ல, போயிட்டு போகுது, ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்துட்டார். அப்புறம் யோபுவை பற்றி பிசாசு என்ன சொல்கிறான்? இது பத்தாது, ஜீவனை மாத்திரம் வச்சுட்டு அவன் சரீரத்துலேயும் உபாதையை கொடுப்போம், அவன் சரீரத்தில் என்ன கொடுப்போம்? வேதனையை கொடுப்போம். அப்பையும் வேதனையை கொடுத்தான். அவன் மனைவி சொன்னா, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னான். ஆனால் யோபு என்ன செய்தான் தெரியுமா? யோபு 19 நம்ம பார்க்கிறபடி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும். இன்றைக்கி என்ன பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் பெரிய போராட்டமாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. என்றைக்கும் நினச்சிடாதீங்க, நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நினைவு முடிகிறதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். யோபுவின் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு, யோசேப்பின் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. சங்கீதம் 22 பார்க்கும்பொழுது தாவீது சொல்கிறான், பாசான் தேசத்து எருதுகள் பள்ளத்த எருதுகள் என சூழ்ந்துச்சுன்னு சொல்கிறான். சங்கீதம் 18 சொல்கிறான், ஆழியில் அமிழ்ந்து போயிட்டேன், கர்த்தர் தம்முடைய கரத்தை கொண்டு என்ன செய்தார்? தூக்கினார். எல்லாத்தையும் விட்டுருங்களேன். சங்கீதம் 23 வாசித்து பாருங்க. அதில் என்ன சொல்கிறான்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தேன்னு சொல்கிறான். நடந்தாலும் அவன் நடக்காமல் அதை எழுதவே முடியாது. நடக்காமல் மரண இருளின் பள்ளத்தாக்கு எழுத முடியுமா? நான் செத்து போயிட்டு இருந்தப்பன்னு சாகாமல் நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த அனுபவம் இருக்கிறவர்களுக்கு தான் அதை சொல்ல முடியும். அப்படித்தான் தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸோ இந்த வருஷத்தில் என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம அசைக்கப்பட போறதில்லை, அசைக்கப்பட போறதே இல்லை. ஐயோ நான் அந்த பிரச்சனையினால் அமிழ்ந்து போயிடுவேன், இந்த பிரச்சனையினால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். அதனால தான் லூக்காவில் ஆண்டவர் சொல்கிறார், 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 47ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பெருவெள்ளம் வந்து அடிக்கிற ஒரு வீட்டை குறித்து எழுதப்பட்டிருக்குது. என்னது குறித்து எழுதப்பட்டிருக்கு? பெருவெள்ளம் வந்து அடிக்கிற வீடு. அந்த அடிச்சுட்டு போகிற அந்த வெள்ளத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அதனால தான் லைட் ஹவுஸையெல்லாம் ஒரு நாள் மணல் மேலே கட்ட மாட்டாங்க. எதில் கட்டியிருப்பாங்க? பாறை மேலே கட்டியிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நூற்றுக்கணக்கான வருஷங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இருக்கணும். அப்போ நம்மளும் அசைக்கப்படாது இருக்கணும்னா
ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படாது. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது? அசைக்கப்படாது. உபத்திரவங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்கள் எழுதப்பட்டபடி போட்டு போற போட்டில் என்ன வரும்? புயலும், ஸ்டார்ம் அண்ட் வேவ்ஸ், புயலும் அலையும் என்ன செய்யும்? படகை அமிழ்த்ததான் செய்யும். படகு என்ன செய்யும்? அமிழ்த்ததான் செய்யும். ஆனா அந்த அமிழ்ந்து போகிற சூழ்நிலையிலோ இயேசு என் படகில் இருக்கிறார். யார் என் படகில் இருக்கிறார்? இயேசு என் படகில் இருக்கிறார். இயேசு என் படகில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? சில நேரம் நமக்கும் அந்த சூழ்நிலை வரதான் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க தான் செய்வோம். ஆனா இயேசுப்பா எழும்பி நின்று என்ன சொன்னார்? இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. ஸோ போராட்டங்கள்ன்றது வாழ்க்கையில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அது நிச்சயமாக வந்து தான் ஆகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தின்ஸாக வரும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதவிதமாக வரும். நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது போல் டைப்ஸு, இந்த துணிகளில் எப்படி விதவிதங்கள் இருக்கிறதோ, கலர் கலராக இருக்கிறதோ, அதுபோல் நீங்கள் என்ன கலர், என்ன டிசைன், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வித்தியாசமாக என்ன செய்யும்? வரதான் செய்யும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசி. நீதிமொழியில் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கி. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அசைக்கப்படும் பொழுது நம்ம அமிழ்ந்து போகவே மாட்டோம். அதனாலதான் பவுல் சொல்றான், நான் என்ன ஆனாலும், நான் கஷ்டப்பட்டாலும் நான் நிர்மூலமாகிறதில்லை, நான் மடிந்து போகிறதில்லை. ஏன் தெரியுமா? அவங்க அஸ்திபாரம் கர்த்தர் மேல இருக்கிறது. நம்ம அஸ்திபாரம் யார் மேல இருக்கு? ஏன் அஸ்திபாரம் கர்த்தர் மேல இருக்கணும்? எதனால அஸ்திபாரம் கர்த்தர் மேல இருக்கு? நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் அசைக்கப்படாது இருக்கு. நான் சொன்னேன், கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு. அப்ப இந்த கண்மலை நம்ம வாழ்க்கையில யாரு? இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. நீங்க யாரை நம்பினாலும் உலகத்துல என்னைக்கு யாரு என்னைக்கு மரித்து போறாங்கன்னு தெரியாது. என்னைக்கு யாரு உங்களோட இருக்கிற உறவை மாற்றிக்கொள்கிறார்கள்னோ நமக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து நித்திய கண்மலையாயிருக்கிறார். நித்திய கண்மலை. ஏசாயாவின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டாலும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் எதை விசுவாசிக்கிறவன்? அந்த கண்மலையை விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயா 26:4 சொல்லுகிறது, ஏகோவா தேவன், நம்முடைய கர்த்தராகிய தேவன் நித்திய கண்மலையாயிருக்கிறார். எபேசியர் 2:20 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:11 பவுல் சொல்லுகிறான், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட என்னால முடியாதுன்னு சொன்னான். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை உங்களால கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அவர் அசைக்கப்படாதிருக்கும் நித்திய கண்மலையாயிருக்கிறார். ஒருவனாலும் அவர் அசைக்க முடியாது. நம்மளால ஒரு கண்ணு செய்யற வேலையை கூட நம்மளால செய்ய முடியாது. நம்ம மூளை செய்யற வேலையை செய்ய முடியாது. அவ்வளவுதான் மனுஷனுடைய ஞானம். அதனாலதான் இப்படி கஷ்டம் வந்தா இப்படி சாயிரும், அப்படி கஷ்டம் வந்தா அப்படி சாயிரும். ஆனா எதனாலும் அசைக்கப்படாத நித்திய கண்மலை நம் தேவனாகிய கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, அவர் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர், நித்தியமானவர், வல்லமையுள்ளவர், எப்பொழுதுமே இருக்கிறவர், ஒரே மாதிரி இருக்கிறவர். அப்ப அப்படிப்பட்ட தேவனை நீங்க சார்ந்திருக்கும் பொழுதுதான்
அவன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், ஐஸ்வர்யமும் செல்வமும் அவன் வீட்டில் இருக்கும். அவன் இறங்கி கடன் கொடுப்பான், ஏழைகளுக்கு கொடுப்பான், வாரி இறைப்பான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அசைக்கப்படாதிருப்பான். துன்மார்க்கர் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஒரு நிறைய விதமான ஆசீர்வாதங்கள் அந்த சங்கீதம் 112 கூறுகிறது. அதற்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? நீதிமான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அசைக்கப்படாதிருப்பான். அவன் கர்த்தருக்குள்ள தன் அஸ்திபாரத்தை கட்டும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதனால அவனுடைய கீர்த்தி என்ன செய்யும்? எப்பொழுதும் இருக்கும். அநேக சமயங்களில் யாருக்காவது நீங்கள் ஏதாவது செஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. ஆனால் பல வருஷம் கழிச்சு கூட சில பேர் என்ன செய்வாங்க? அதை ஞாபகப்படுத்தி உங்களை சொல்லுவாங்க, ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நிறையா, அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி காரு பைக்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ரிக்ஷாவில் தான் நாங்கள்லாம் போவோம். ஸ்கூலுக்கு எதில் போவோம்? ரிக்ஷா. ரிக்ஷா நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ரிக்ஷா பார்த்துருக்கீங்களா? ரிக்ஷாவில் போவோம். அப்போ அந்த ரிக்ஷா ஓட்டுறவர் வந்து ரொம்ப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப பெட்டாயிரும். அப்போ அந்த ரிக்ஷா ஓட்டுற அவர் பேரெல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு வந்து அடிக்கடி என்ன ஆயிரும், இந்த த்ரோட்லாம் வந்து பிரச்சனை வரும். அப்போ நான் என்ன தெரியுமா செய்வேன்? அந்த காலத்தில் டிஸ்ட்ரான்னு ஒரு டேப்லெட் உண்டு. அதை தண்ணிக்குள்ளே போட்டு என்ன செய்வாங்க? கரைச்சி கொடுப்பாங்க. அதை கொடுத்து அந்த தொண்டை வலி, காய்ச்சல், சளியெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். அது எங்கள் வீட்டில் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ரிக்ஷாக்காரருக்கு எதாவது வந்துச்சுன்னா உடனே ரிக்ஷாக்காரருக்கு பேப்பர் எடுத்து அதை எழுதி என்ன செஞ்சிருவேன்? கொடுத்துருவேன். அவர் பாசமாக ரொம்ப செல்லமாக வச்சுப்பார் பிள்ளைகளை. அப்போ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றுன்னா என்னை என்ன செய்வார்? வம்பிழுத்துட்டே மாத்திரை கொடுமா அப்படிம்பார். எழுதி கொடுத்துட்ருப்பேன். அப்புறம் நம்ம படித்தோம், பெரியவங்களானோம், வந்துட்டோம், இடம் மாறிட்டோம், எல்லாம் மறந்துச்சு. நம்ம மற்றவர்கள் மேலே வைக்கிற இம்பேக்ட் வந்து இட்டர்னலாக இருக்கணும். இன்றைக்கி முடிஞ்ச நாளைக்கு போயிடக்கூடாது. த இம்பேக்ட் வி ஹேவ் ஆன் அதர்ஸ் ஷுட் பி இட்டர்னல். அந்த இட்டர்னலாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஆத்தும ஆதாயத்தை செய்யணும், இயேசுவை பற்றி சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். இத்தனை நாள் என் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அப்பா. சிலர் உங்கள் பணத்தை நம்பியிருக்கலாம், சிலர் உங்கள் படிப்பை நம்பியிருக்கலாம், சிலர் உங்கள் வேலையை நம்பியிருக்கலாம், சிலர் உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் பெற்றோர் மேலே, உங்கள் உறவுகள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஆனால் இந்த நம்பிக்கை எல்லாமே அசைஞ்சிரும் பிரியமானவர்களே. இட் வில் ஆல் பி ஷேக்கன். இந்த நம்பிக்கை அசையும் பொழுதுதான் நிலையான அஸ்திபாரமாகி அசையாத இயேசு கிறிஸ்துவை தேடுறோம். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் இருதயம் நொறுங்கி போய் வந்திருக்கேன் அப்பா, என்னுடைய நம்பிக்கைகளெல்லாம் மாறி போயிடுச்சு, ஆனால் நான் உம்மை மாத்திரம் நம்புகிறேன், என் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. உம்மை மாத்திரம் நம்புகிறேன். என் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களினால நான் அசைந்து போயிடக்கூடாது. நீர் என் கூட இருங்க ஆண்டவரே. நான் எத்தனையோ காரியங்களை என் வாழ்க்கையில் நம்பிட்டேன். அந்த நம்புகிற தன்மைகள் எல்லாம் இப்போ நான் மாறட்டும். நான் உம்மை மாத்திரம் நம்புகிறேன் அப்பா, நான் உம்மை மாத்திரம் நம்புகிறேன். நான் அசைக்கப்படக்கூடாது, என் குடும்பம் அசைக்கப்படக்கூடாது. இத்தனை நாள் என் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அப்பா, ஆனால் இன்னைக்கு நான் உம்மிடத்துல கேட்கிறேன். நாங்கள் நிற்கிற பூமியெல்லாம் அசைந்து போயிட்டது ஆண்டவரே, எல்லாம் ஒன்றில்லாம போயிடுச்சப்பா. எங்க அஸ்திபாரங்கள் எல்லாம் நிலை குலைந்து போயிடுச்சு ஆண்டவரே. We have nothing to build upon. We have nothing to believe in. இப்படித்தான் நிறைய பேரோட வாழ்க்கை இப்ப இப்படி இருக்கு. வெளியில நீங்க சிரிச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியும் உங்க அஸ்திபாரங்கள் எப்படி இருக்கிறது என்று. வேதம் சொல்லுகிறது, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? உங்க வாழ்க்கையின் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாய் கொண்டிருக்கலாம், ஆனா இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது நமக்கு இருக்கிற அஸ்திபார நித்திய கண்மலையாகிய இயேசு.
நித்திய கண்மலையாகிய இயேசு, அவருக்குள்ள நான் கட்டப்படும் பொழுது நான் அசைக்கப்பட போவதில்லை, அசைக்கப்பட போவதில்லை. கப்பல் மூழ்கிற அளவிற்கு, படகு மூழ்கிற அளவுக்கு அலைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாரு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இந்த 2026 வருஷம் நான் அசைக்கப்படக்கூடாதப்பா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால என் இருதயம் சோர்ந்து போக கூடாது இயேசு சுவாமி. ஆண்டவரே, என் வீட்டுல கடன் பிரச்சனை, என் வீட்டுல நிம்மதி இல்லை, என் வீட்டுல பண பிரச்சனை இல்லைனாலும் நிம்மதி இல்லப்பா. நான் அசைக்கப்படக்கூடாது ஆண்டவரே. என் விசுவாசம் தளர்ந்து போக கூடாதப்பா. இன்னைக்கு சொல்லுங்க, உங்க வீட்டுல போராட்டம் பிரச்சனை இருந்துட்டே இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் அசைக்கப்படாமல் இருக்கட்டும். எல்லாம் அழிந்து போனாலும் நான் உன் மேல வச்சிருக்கிற விசுவாசம் தளர்ந்து போக கூடாதப்பா. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு தளர்ந்து போக கூடாது இயேசு சுவாமி. நான் குறைந்து போக கூடாதப்பா. நான் அசைக்கப்படாதிருக்க உதவி செய்யும் சொல்லி கேளுங்க. திருச்சபை மக்களே, ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்க கூடாது. நீங்க விசுவாசத்துல தளர்ந்து போகாமல் இருக்கணும், முடிவு பரியந்த நிலை நிற்கணும். இதுதான் நமக்கு தேவையான ஆசீர்வாதம், இதுதான் நமக்கு முக்கியமான ஆசீர்வாதம், இதுதான் நித்தியமாய் பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்லுகிற ஆசீர்வாதம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசத்தில் அசைக்கப்படக்கூடாதப்பா, என் குடும்பம் அசைக்கப்படக்கூடாது. உம்மை மாத்திரம் நான் பற்றி பிடித்துக் கொள்ளணும், உம்மை மாத்திரம் நான் பற்றி பிடித்துக் கொள்ளணும்னு சொல்லு. ஏசப்பா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எத்தனையோ பேர் வீட்டுல பண பிரச்சனைகள் இருக்கு ஆண்டவரே. ஒவ்வொரு மாசமும் நான் எப்படி கழிப்பேன், ஒவ்வொரு மாசமும் நான் எப்படி நடத்தி செல்லுவேன். மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லை, வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு காசு இல்லை, பிரச்சனை போராட்டம் இப்படியே இருக்கேன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்கப்பா. அவங்க தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற எல்லா விதமான பற்றாக்குறைகளையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. அதே போல சமாதானம் இல்லாத வீடுகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளினால பிரச்சனை, கணவனினால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, இப்படி அழுகிற ஒவ்வொரு சகோதரனுடைய கண்ணீரை நீங்க நோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொருவருடைய கண்ணீரை நோக்கி பாருங்க சுவாமி. ஆண்டவரே, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாய் இருக்க வேண்டுமே. ஆண்டவரே, மனம் இறங்கி எப்படியாவது அஸ்திபாரமாகிய கல்லின் மேல் அவர்கள் கட்டப்படட்டும் அப்பா, அவர்கள் குடும்பம் கட்டப்படட்டும் அப்பா. பிரச்சனை போராட்டம் வந்தாலோ உறவுகள் சீர்படட்டுமே சுவாமி. பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலோ ஆண்டவரே நிம்மதி குலையக்கூடாதப்பா, நிம்மதி இருக்க வேண்டுமே சுவாமி. சந்தோஷம் இருக்க வேண்டும் அப்பா, சமாதானம் இருக்க வேண்டும் அப்பா, விட்டு கொடுக்கிற தன்மை இருக்க வேண்டும் அப்பா. தேவையில்லாத எல்லாவற்றையும், தேவையில்லாத உறவுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் சுவாமி. தேவையில்லாதவைகளை நீங்க நீக்கி போடும் அப்பா. குடும்பங்களில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடும் சுவாமி. சமாதானத்தை கட்டளையிடும் அப்பா. எதிர்ப்புகளினால என் குடும்பமே சிதஞ்சு போயிடுச்சு, எனிமீஸ்னால, எதிரிகளினால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்களுக்குள்ள ஆண்டவரே நீர் ஒரு பலனை கொடுத்து எதிரிகள் சிதறடிக்கப்படத்தக்கதா நீர் அவர்களுக்குள்ள ஒரு பலனை கொடுத்து, அவர்கள் வேலை செய்கிற இடத்துல, அவர்கள் வாழ்கிற இடத்துல, அவர்கள் இருக்கின்ற இடத்துல இயேசுவின் நாமத்தினால அங்கே அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இயேசுவே, வெற்றி உண்டாகட்டும் சுவாமி. ஏசப்பா, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஏசப்பா, என் பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய குடும்பத்திலேயும் இயேசுவே ரட்சிப்பை கட்டளையிட்டறலும் அப்பா, ரட்சிப்பை கட்டளையிடும் சுவாமி. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதித்தரலும். இந்த வருஷத்துல எந்த துர்ச்செய்தியை நாங்கள் கேட்டாலும் எங்கள் இருதயம் உம்மை நம்பி திடனாயிருக்கட்டும் சுவாமி, திடனாயிருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு இருதய பலப்படுத்தும், பலப்படுத்தும். கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே, பலப்படுத்தும் சுவாமி.
ரகசியமாய் யாருக்கும் தெரியாமல் அவர்கள் அழுகிற அழுகையை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. பதில் கொடுத்தருளுங்க இயேசு சுவாமி, பதில் கொடுத்தருளும் அப்பா. உன் கண்ணீரை கண்ட தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே, நீர் அவர்கள் கண்ணீரை கண்டருளும். அற்புதங்களை இந்த வாழ்க்கை இந்த வருஷத்துல அவர்கள் காணட்டும் இயேசு சுவாமி, அற்புதங்களை இந்த வருஷத்துல காணட்டும். ஒரு நாளும் அவர்கள் குறைந்து போகக்கூடாதப்பா, ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. விசுவாசத்துல பலப்படட்டும், விசுவாசத்துல பலப்படட்டும் இயேசு சுவாமி, விசுவாசத்துல பலப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.